ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பெருசாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய அந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த படத்தை ஓவர்சீஸில் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ வசூலிச்சிருக்கு அப்படின்றத அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில் நேற்று நைட்டு இந்த படத்தை வாங்கியிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஓவர்சீஸில் $20 மில்லியன் மேலே வசூலிச்சிருக்கு அப்படின்றத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாச்சுங்க. ஸோ $20 மில்லியன்ன்றது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 190 கோடிக்கு மேலே வந்துடும். ஸோ ரஃப்லி ஒரு 200 கோடின்னு கூட நீங்கள் வச்சுங்க. ஸோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் அடித்து நொறுக்கின்னு இருக்காருங்க பாக்ஸ் ஆஃபீஸில். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஓவர்சீஸில் 20 மில்லியனை தொட்ட 3வது திரைப்படம் ரஜினி சாருக்கு இந்த கூலி திரைப்படம். அப்படி பார்க்கும்போது சவுத் இந்தியாவிலே ரஜினி சார் மட்டும்தான் ஓவர்சீஸில் 3 முறை $20 மில்லியன் வசூல் குவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பிரபாஸ் இருக்கார், 2 முறை ஓவர்சீஸில் 20 மில்லியன் குவிச்சிருக்காரு. மற்ற எல்லா தென்னிந்திய நடிகர் எல்லாருமே ஒரு முறை தான் 20 மில்லியன் தொட்டிருக்காங்க ஓவர்சீஸில். அப்போ தலைவரோட டாமினேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று நைட்டு சைலண்ட்டாக பார்த்தினாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் ரிலீஸ் ஆனோடனே வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில், நான் படம் வந்தோடனே ஃபஸ்ட் ஷோ மட்டும்தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பி வெளிநாட்டு போயிடுவேன், ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நான் வரும்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கார் இந்தியாவுக்கு. வந்தவரை நேற்றுக்கு நைட்டு கோயம்புத்தூரில் தான் லேண்ட் ஆகிருக்கார். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையரங்கு பிராட்வே சினிமாஸில் நேற்று நைட்டு போயிட்டு மக்களோட மக்களாக ஜென்ரல் ஆடியன்ஸோடு நின்று படத்தை பார்த்துருக்கார். அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வெளியாகிருக்கு. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் படத்தை கூட இந்தமாரி போயிட்டு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல. ஏன் லியோ படத்துக்கு பெரிய ஹைப்போட வந்ததுன்னு சொன்னாங்க. விஜய் சாரோட படத்தில் அதுதான் பெரிய ஹைப்போட வந்த படம். அந்த படத்துக்கு கூட அவர் போய் எங்கேயுமே நிற்கல. ஆனால் ரஜினி சாரோட படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்க்குறாரு, அரங்க நிறைந்த காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல அவர் நின்று அவர் பார்க்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்றதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.